ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மாதம் கழித்து நான் வந்துட்டு திருப்பியும் ஜிம் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே ஒர்க் மாதிரி தான் எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ டோக்கியோக்கு வந்துட்டு மேலே இருக்கிற ஒரு மாமா வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ட்ரம்ஸு. அந்த ட்ரம் செட் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, அவளுக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்குது. அவங்க வந்துட்டு வைசாக்லேருந்து இங்கே வந்தாங்க, 1 year இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே ஷிஃப்ட் ஆகிட்டு அவங்க வந்துட்டு சொந்த ஊருக்கே போயிடுறாங்க. கொண்டு வந்தோம் ஸோ ஜிம்முக்கு வரும்போது கண்டிப்பாக நான் அவளுக்கு ஒரு ஸ்நாக் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் ஆல்சோ டாய்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா அவள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவளே சாப்பிடுண்டோ. குறைச்சி நேரம் கழியட்டா டோக்கு சூடு போகிறதுக்காக அவளே ஊதி விட்டுக்கிறா. அதுக்கப்புறம் அவள் ஜிம்முக்கு வந்தான்னா அவங்க ட்ரைனர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பா. அவள் அவங்களோட விளையாடிட்டு இருக்கிறதுனாலே நாங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிப்போம், எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துட்டு இருக்காது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் என் கூட இருப்பாள் ரூமில் ஒர்க் அவுட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அவள் வெளியே வந்துட்டு ட்ரைனர்ஸோடவே விளையாட ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்க அப்பாவை தேடிட்டு அவங்க அப்பாவோட செக்ஷனுக்கு போயிடுவா. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ட்ரைனர்கிட்ட போயிட்டுருக்காங்க. அந்த ட்ரைனர்கிட்ட ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு போகல, அதுக்கப்புறமா பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிங்கிள் ஆகிட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவள் வந்துட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. இவங்க தான் அவங்க இவங்க பேசுகிற இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் பின்னாடி வந்துட்டு சாங்ஸ் போயிட்டு இருந்துச்சு, காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்றதுனால நான் மியூட் பண்ணிட்டேன். அவர் வந்து கேட்குறாரு என்ன ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் அந்த ஸ்நாக்கோட பேர்லாம் சொல்கிறா. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவர் நான் சாப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லிகிட்ருக்கா. இந்த கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்ன, அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, சூப்பர் இருக்கா, டேஸ்ட் இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் கான்வர்சேஷன் வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளே போயிட்டுருக்கு. பட் இது வந்துட்டு இந்த சாங் இல்லைன்னா சூப்பராக இருக்கும், நீங்கள் டைரெக்டாகவே எல்லாம் பார்த்துருப்பீங்க. சைட் பை சைடாக அவங்க அப்பாவை பார்த்துட்டா, அதனால வந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு லுக்கு விட்டுட்டு அவங்க கூட விளையாடுவாள். எங்களை மேக்ஸிமம் வந்துட்டு டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாள். அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு டாய்ஸு, வாட்டர், ஃபோனு, இதை 4மே நான் கொண்டு போயிடுவேன். மேக்ஸிமம் ஃபோன் வந்துட்டு இவங்க யாருமே இல்லை, இவங்க எல்லாம் பிஸியாக இருக்காங்கன்னா அவகிட்ட ஃபோன் கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா அவள் வந்துட்டு எங்கள் கூடயே விளையாடிடுவாள். அது மட்டும் இல்லாமல் ரூம்லேயுமே வந்துட்டு நாங்களாம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கும்போது அதை பார்த்துட்டு அவளுமே ட்ரை பண்ணிகிட்ருப்பாள். இந்த சூப்பர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு தம்ஸ் அப்பு, இதெல்லாம் வந்துட்டு அவள் கொடுத்துட்ருக்கா. அவளை அங்கே விளையாட விட்டுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ண வந்துட்டேன் ரூமுக்கு. ஸோ இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது ஆப்ஸ் ஒர்க் அவுட்டு. இது வந்துட்டு எனக்கு வயிறு கம்மி பண்ணுறதுக்காக அண்ட் ஆல்சோ எனக்கு வந்துட்டு கை, இது 2மே எனக்கு மேக்ஸிமம் கம்மி ஆகிடுச்சினாலே எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்துடும், நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் மெயினாக ஃபோக்கஸும் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு மாதம் கழிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு, நல்ல பெயினும் வந்துச்சு. பட் 2 monthஸில் வந்துட்டு டம்மியை ஃப்ளாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ட்ரைனரும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கொஞ்சம் ஹெவியாக கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் 2 monthஸில் கம்மி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் எங்களோட மேட்டை சுற்றி வந்துட்டுருப்பா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அவளும் வந்துட்டு ட்ரை பண்ணுவாள். பேசிக்காக இப்போ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. பை പറഞ്ഞല്ലേ, see you tomorrow. மேக்ஸிமம் நான் டோக்கியோட டின்னரை வந்துட்டு ஜிம்லேயே முடிச்சிருவேன். ட்ரைனர்ஸே வந்துட்டு ஊட்டியும் விட்டுருவாங்க சம்டைம்ஸு. ஸோ அது அப்படியே வந்துட்டு அவளும் என்கேஜாக சாப்பிட்ருவா.
நிக்கி வெளியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவளுக்கு நிக்கி ஞாபகம் வந்துச்சுட்டு வெளியே பார்க்க வரணும்னு சொன்னால், நானும் வந்து ஓகே விட்டுட்டு நம்ம உள்ளே போகலான்னு சொன்னால் திருப்பி மறுபடியும் உள்ளே வந்துட்டா. உள்ளே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவங்க அப்பாவையே தேடுறா பாருங்க. இங்காலே பண்ணுங்க. ஏறு நான் ஏறு. அதனால ஏறு. ஏறு. உடஞ்சிருமா? உடையாது ஏறு. அதுதான் சார் நீங்க பேசுறீங்க. அது வந்து நான் படிச்சேன். நான் ஐயோ க்ளோஸ் ஆகி ஐயோ ஓகே வாடா ஓகே ஒரு நாள் இன்னைக்கு நைட் மட்டும் விளையாடி தரேன் ப்ளீஸ். ஓகே வாடா பின்ன வாங்கிக்க நாளைக்கு நாளைக்கு தரேன். பின்ன வேற தர வர இல்லடா வேற தர ஐயோ மாமக்காரங்க சாரி பட்டணும். சரி நீ ஜம்ப் பண்ணினா எடுத்துக்கலாம். ஜம்ப் பண்ணி எடுத்தோம் ஓகே ஓகே என்ன தேங்க்யூ பரா கை பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அவளும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அவங்க அப்பாவோட ஒர்க் அவுட் முடிஞ்சதுனால அவர் வந்துட்டு கூட சேர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. நான் கார்டியோ பண்ண போயிட்டேன். அவங்க 2 பேரும் இந்த அட்ராசிட்டிலாம் ஜிம்மில் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அந்த 1.5 hour வந்துட்டு எங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரியாது. Bye bye. 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 See you tomorrow. Good night. Good night. டோக்கியோக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆரை கொடுத்து டோக்கிக்கு இது மேலே மாமா கொடுத்தோ ധർണി മാമ കൊടുത്തോ പിന്നെ മേലത്തെ അമ്മമ്മ വീട്ടു മാമ കൊടുത്തോ ശരി ഓപ്പൺ ചെയ്തോ ടോക്കി ഓപ്പൺ ചെയ്തതാ എടുത്തോ അത്രയും സൗന്ദര്യാണ് എൻ്റെ കുട്ടി. വാവ് നോക്ക് ടോക്കി ഇതൊക്കെ എങ്ങനെ കണക്ട് ചെയ്യണം എന്നുള്ളതുണ്ടോ ഇത്? இந்த டாய் வந்துட்டு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவளுக்கு செட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவள் பயங்கர எங்கேஜ்ட் ஆகிட்டா. தூங்குற வரைக்கும் தட்டிகிட்டே இருந்தா. என்ன எங்களுக்கு தான் கொஞ்சம் ஹெடேக் வந்துச்சு. இது கூட வந்துட்டு அவள் உட்காந்துக்கிட்டு வந்துட்டு ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்காக ஒரு சேர், இந்த சின்ன சேர் கொடுத்துருந்தாங்க. அவளோட வெயிட்டை வந்துட்டு நல்லாவே கேரி பண்ணுது. போக போக தெரியும் மேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சேம் ஹைட் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் அவள் பண்ணிகிட்ருக்கிறதையே பார்க்கலாம். அவள் ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்டில் இருந்தால் இது எப்போ செட் பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு அவங்க அமேசானில் தான் வாங்கியிருக்காங்க. நான் லிங்க் வாங்கி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ப்ரைஸும் எனக்கு தெரியாது அஃபோர்டபுளாக என்ன, நான் இன்னும் கூட செக் பண்ணல. பட் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம எங்கேஜாக இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கலான்னா, மியூசிக்கில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு டாயை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். 3+ இயர்ஸ்லேருந்து தான் வந்துட்டு இது அந்த பாக்ஸில் போட்டிருந்துச்சு. 3+ இயர்ஸ்லேருந்து இது யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ அவள் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு இவங்க கிஃப்ட் பண்ண தான். இது கூட ஒரு பேக் ஷூ எல்லாம் வரும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது.
சிட்டு இவட சிட்டு இதுல மேல சிட்டு உட்காந்து மேலே ஆ தட்டு இவ்வளோதாங்க எனக்கு வீடியோ. இந்த டே வந்துட்டு எங்களுக்கு என்னவோ தெரியல, ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போச்சு. ஜிம்முக்கு போய்ட்டும் ஜாலியாக இருந்துச்சு, வீட்லேயும் ஜாலியாக இருந்துச்சு. அண்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும்போது டோக்கியோ வந்துட்டு இன்னும் ரொம்பவே ஜாலியாகிட்டா. நைட்டு தூங்குறதுக்கான ரொம்ப டைம் எடுத்துச்சு. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.